அப்புறம் எல்லா படங்களும் பண்ணுறீங்க. பட் ஆனால் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான ப்ரொமோஷன். நம்ம படம் நம்ம வி ஆர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ அதனால் நம்ம ப்ரமோட் பண்ணாமல் யார் பண்ண போகிறோம்? எப்படி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டோன்ட்னா நிறையா இருக்குது சார். நம்ம அது எப்படி சொல்கிறது? அது ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரி சார் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் சினிமாவும் சரி எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு. படங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் சார். பர்சனல் லைஃப் என்ன சார்? ஸோ ஸ்மோக் பண்ணுவீங்க, அது எப்படி சார் மூக்கு வழியாக புகை விடுறீங்க அப்படின்றது? நான் சிகரெட் பிடிப்பேன், அதனால அது அந்த மாதிரி போகிறதே தவிர வேறு. ஏன் சார் அந்த முத்துக்கு முத்தாக மிளகாலாம் நான் பண்ண தயார் சார். இன்னும் யார் சார் இப்போ நீங்கள் ஃபேமிலி ஸ்கிரிப்ட் படம் எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? ஃபேமிலி படம் எடுத்தாலே அது கிரிஞ்சு, அப்புறம் என்ன பூமர். சார் நீங்கள் கடைசியாக தியேட்டரில் உட்காந்து பார்த்து ஃபீல் பண்ணதோ இல்லை கண்ணீர் விட்ட படம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டாக தியேட்டரில் பார்த்து ரசித்த படங்கள் நிறையா இருக்க தவிர கண்ணீர் விட்ட படங்கள் எதுவும் இல்லை சார். படைப்பாளியும் வந்து திட்டுற மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு என்ன இல்லை, தோணும்? பாடி ஷேமிங் யாரும் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறவங்க வந்து அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களா திருந்தினா தான் உண்டு. பட் இவங்க 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இருக்கீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர். லைட்டாக டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மார்னிங்லேருந்து. ஆமாம் சார், நிறைய இன்டர்வியூ கொடுத்ததுனால தான். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெரிய நன்றிகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படம் சின்ன படம் எல்லா படங்களும் பண்ணுறீங்க. பட் ஆனால் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான ப்ரொமோஷன். எல்லா இன்டர்வியூஸ்லையும் பார்க்குறேன், எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் வந்து நிற்கிறீங்க. அதுக்கு பெரிய ஆட்ஸ் ஆஃப் சார். தேங்க்யூ சார். நம்ம படம் சார், நம்ம படம் நம்ம வி ஆர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். ஓகே. ஸோ அதனால் நம்ம ப்ரமோட் பண்ணாமல் யார் பண்ண போகிறாங்க? ஓகே. ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் டென் டு ஷோ மை செல்ஃப். ஓகே சார், சூப்பர் சார். சார் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ், ஐ மீன் போலீஸாவோ அந்த மாதிரி பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு என்ன சார், என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் இல்லை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கும்ல, எப்படி ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கிடையாது சார். பேசிக்காக ஒரு கதை கேட்குறோம் சார். அந்த கதையில் என்ன சொல்ல வராங்கன்னு ட்ரை பண்ணுறோம் சார். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது அதில் நம்ம கதாபாத்திரம் நல்லா அமையும் போது இமீடியட்டாக நான் எஸ்ன்னு சொல்கிறேன் சார். டோன்ட்னா நிறையா இருக்குது சார். நம்ம அது எப்படி சொல்கிறது? அது ஒரு 10 அடித்தா 10 பேர் ஏரில் பறகுறாங்கன்னா முதல்ல ஐயா என்ன விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் சில ரிசர்வேஷன் இருக்குது சார். ஆனால் மோஸ்ட்லி வர்றவங்க எல்லாருமே வந்து நல்ல கதைகளோடு வராங்க சார். உதாரணமாக இந்த சீசா இந்த படம் வந்து இந்த பைப்போலார் டிசார்டருங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கன்வே பண்ணுற ஒரு விஷயம் சார். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆஸ்பயர் ஆகி பல விஷயங்களை நோக்கி போகிறோம் சார். அதில் நம்ம ஜெயிச்சிட்டா அது சந்தோஷமும் மலர்ச்சியும் நம்ம நல்லா எடுத்துக்கிறோம் சார். பட் அதில் தோத்துட்டா அதுலேருந்து நம்ம டைவர்ட் ஆகி நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போய் வேறு ஒரு எண்டுக்கு போயிடுறோம் சார். அது கூடாதுன்னு சொல்கிற படம் சார் இது. ஸோ அதனால் இப்போ ஒரு வாழ்க்கையில் சர்க்கிள் யாருக்கு வேணாலும் இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சக்ஸஸ் இருக்கும், ஒரு ஃபெயிலியர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். முதல் அட்டம்ப்டே கூட ஃபெயிலியராக இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் அதில் நம்ம ஸ்டில் கடந்து தான் போகணுமே தவிர அதுலேருந்து டிப்ரெஸ் ஆகி வேறு ஒரு தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு போகிறாங்க இல்லையா? அது கூடாதுன்னு சொல்கிற படம் சார் வந்து சீசா. ஸோ இது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த கதையை நான் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் சீசா அந்த டைட்டில் கேட்கும் போதே வந்து தெரியுது ட்விஸ்டட் பேலன்ஸ் ஆஃப் லைஃப், 2 பக்கமும் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரி சார் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் சினிமாவும் சரி எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. படங்கள் பண்ணுறோம் அவ்வளோதான் சார். பர்சனல் லைஃப் என்ன சார்? ஜாயின்ட் ஃபேமிலி, ஓகே, பேரண்ட்ஸ், அண்ணன் அண்ணி பசங்க இவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க நடிக்கிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவ்வளோதானே. இதில் என்ன பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது? இல்லை சார், பேக் டு பேக் படங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த டேட்ஸ் அதெல்லாம் கேட்குறேன் சார். சார் உத்தியோகம் புருஷ லட்சணம் சார். அது வந்து நம்ம வேலை இல்லைன்னா தான் சார் கஷ்டப்படணும். வேலை இருக்கு வந்து சந்தோஷமாக ஏற்றிக்கிட்டு பண்ணணும் இல்லை சார். நம்மளை நம்பி ஒரு தயாரிப்பாளரும் ஒரு இயக்குனரும் ஒரு கதையை ரெடி பண்ணி அதுக்கு காசு செலவு பண்ணி எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் வீடாக கொண்டு போய் நம்மளை சேர்க்குறாங்க. நம்ம அதுக்கு உழைக்காமல் எதுக்கு உழைக்க போகிறோம் சொல்லுங்கள்? ஓகே சார். சார் நீங்கள் பண்ணுற எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு பரிமாணத்தை உங்ககிட்ட இருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சீசாவில் உங்களை நாங்கள் என்ன பரிமாணத்தில் பார்ப்போம் தெரிஞ்சுக்கலாம் சார்? ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் சார். ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அவரோட சீனியர் ஆஃபீஸரோட நிர்பந்தத்தின் பேரில் ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு கேஸ் அட்டன் பண்ண போகிறா. அப்படி அங்கே போனால் அதில் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கிடைக்குது, வேறு விஷயங்கள் கிடைக்குது. ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாத எங்கேயோ தடுக்குது. நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிற இடத்துல அங்கே திருப்பி ஆரம்பிக்குது அது. ஸோ இந்த மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் இதில். ஸோ அதனால இந்த முகிலுங்கிற ஆஃபீஸர் கேரக்டரில் நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். ஓகே சார். அண்டு இந்த ரோலுக்காக நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் டீசர் ட்ரைலரில். ஸோ ஸ்மோக் பண்ணுவீங்க, அது எப்படி சார் மூக்கு வழியாக புகை விடுறீங்க அப்படின்ற விஷயம்? இல்லைங்க, நான் சிகரெட் பிடிப்பேன், அதனால அது அந்த மாதிரி போகிறதே தவிர வேறு இல்லை. டேரக்டர் பர்டிகுலராக கேட்டார்? இல்லை, டைரக்டர் கேட்டது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக எனக்கு வேணும் சார். போலீஸ் ஆஃபீஸர் யூஸ்வலாக ஒரு பில்டப் இருக்கும்.
டன் 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 மியூசிக் வரும், அப்படியே ஹை ஸ்பீடில் இறங்குவாங்க வண்டியை விட்டு, அப்படி அடி வந்த உடனே ஒரு 2 பேரை போட்டு சாத்துன்னு சாத்துவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் கிடையாது சார். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அதை பார்த்து ஒரு கிரகிச்சு ஒன்று பண்ணுவாங்க, அந்த சுச்சுவேஷனை கிரகிச்சு ஒன்று பண்ணுவாங்கல்ல சார், அது எனக்கு லைவாக வேணும்னு டைரக்டர் கேட்டதுனால இப்படி ஒன்று வந்தது. அஃப்கோர்ஸ் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ், அது நல்லதில்லை. அண்ட் அதான் சொல்கிறேன், அது அந்த கதாபாத்திரத்துக்காக எடுத்துக்கிட்ட இன்னொரு இதுதான். ஓகே சார், சூப்பர் சார். சார் அண்டு அதே தான் டீசரோட எண்டிங்கில் ஒரு டைலாக் வரும், நான் எதையோ மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேஸ் ஏதாவது உங்கள் லைஃப்பில் வந்திருக்கா? ஏதாவது யோசிச்சிருக்கீங்க உங்கள் ரியல் லைஃப்பில் அந்த ஃபேஸ்? இல்லை சார், எனக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. என்னென்னா ஐ ஆல்வேஸ் டேக் த லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ஓகே. இப்போ நான் என்னத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும்? நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டு வந்தேன், நடுவில் நடிப்பு வாய்ப்பு வந்து நடித்தேன், அப்படி தான் போயிட்டுருக்கேமே தவிர நான் இன்னும் பண்ணணும் இன்னும் ஆகணும் அப்படின்னு நினச்சி சினிமாட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று படிக்கும்போது கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், வசதி இல்லாதனால அது பண்ண முடியல. அப்புறம் எனக்கு இந்த ப்ரொஃபஷன் பிடிச்சதுனால சினிமாட்டோகிராஃபர் ஆரம்பிச்சேன். அது நடந்துருச்சு என் வாழ்க்கையில். ஆனால் அதுக்கான ப்ராசஸை நான் யாராக இருந்தாலும் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். அதை நான் கோத்ரூ பண்ணேன், எனக்கான ஒரு இடமும் ஒரு அங்கீகாரமும் கிடச்சிது, அப்படியே போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ அதனால் நான் எதுவும் பிரியம் பண்ணாததுனால எனக்கு அப்படி ஒரு இது ஏற்படவே இல்லை சார். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து இதை நான் ஒரு டைலாக்காகவே வந்து சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பிகில் படத்தில் வரும் இல்லையா சார் ஒரு டைலாக், வர வர ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டேன் மைக்கேல், நீ இந்த காதலுக்கு மரியாதையெல்லாம் மறந்து, அந்த மாதிரி உங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கு முத்தாக மிளகாலெலாம் பார்த்தோம், ஒரு என்ன சொல்கிறது நம்ம பக்கத்து வீட்டு பையன் அந்த மாதிரி. பட் இப்போ நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆக்ஷனாவோ இல்லை போலீஸாவோ இல்லை எங்களுக்கு இரிட்டேட் பண்ணுற மாதிரியான கேரக்டர்ஸாக பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் சார் அந்த முத்துக்கு முத்தாக மிளகாலாம் நான் பண்ண தயார் சார். யார் சார் இப்போ நீங்கள் ஃபேமிலி ஸ்கிரிப்ட் படம் எடுக்கிறாங்க சொல்லுங்கள்? ஆடியன்ஸே ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க, ஆக்ஷன் படம் இருக்கணும், த்ரில்லர் இருக்கணும். ரெண்டாவது ஓடிடியில் வந்த படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஜானர் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறையா வந்தது. ஆடியன்ஸ் அதை பார்க்க ஆரம்பித்தாங்க, அதுலேருந்து எவால்வ் ஆக ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபேமிலி படம் எடுத்தாலே அது கிளீஷேன்னு சொல்லிடுறாங்க இல்லையே, கிரிஞ்சு, அப்புறம் என்ன பூமர், என்னென்னோ பேர் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் பூமர்னால் நம்ம காலத்தில் அந்த காலத்தில் என்ன தெரியும், பெரிய ஆள்டா அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போ பூமர்னா பூமர்ரா அப்படின்றானுங்க. ஐயோ இப்படிலாம் இருக்குது. ஸோ காலம் மாறிட்டு வருதில்ல சார், அப்படி தான் சார். இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ இந்த ட்ரெண்ட் மாதிரி வேறு ஏதாவது ஒன்று வரும் சார். ஸோ அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் சார். ஓகே சார். அது சினிமா ஒவ்வொரு கட்டத்துலையும் வந்து அடுத்தடுத்த தளத்துக்கு போயிட்டுருக்கு, மாறிட்டே இருக்குது. இப்போது ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி படமாகவே வந்துட்டுருக்கும். இப்போலாம் அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் படங்களாக ஒரு காலகட்டத்தில் வந்தது, அதுக்கப்புறம் நிறைய காஸ்ட் பற்றி பேசுகிற படங்கள் வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேன் இந்தியா படம் வந்து சொல்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? பேன் இந்தியாங்கிறது வந்து நீங்கள் எப்படி சொல்ல, அந்த கண்டென்ட் தான் சார் அதை டிசைட் பண்ணுது. இப்போது உதாரணத்துக்கு சொல்ல போனால் கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அப்போ அது பேன் இண்டியான்னு படமும் அவங்க எடுக்கவே இல்லை. அதோடைய கண்டென்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஓடிடி வந்ததுக்கப்புறம் பீகார்லேயும் தமிழ் படம் பார்க்குறாங்க, இன்ஃபேக்ட் தமிழ் வெர்ஷன்லேயே பார்க்குறாங்க. ஸோ மகாராஜா அப்படி பார்த்துட்டு எனக்கு நிறைய பல கால் வந்தது, யூபியிலேருந்து எனக்கு கால் வந்தது. எனக்கு ரீசெண்டாக சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எங்கேருந்தோ என் நம்பரை பிடிச்சி என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ பரவாயில்லையே, நான் மகாராஜா ரிலீஸ் ஆன 3வது நாள் ஐ கெட் அ கால் ஃப்ரம் சம்வேர். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால ஸோ மக்கள் எவால்வ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க சார். அதுதானே சார் ரியாலிட்டி, அது அவங்களுக்கு பிடிக்குது, அவ்வளோதான். இது ஒரு சீசன் மாதிரி தான். இப்போ லவ் ஸ்டோரி, இப்போ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பியூர் லவ் ஸ்டோரி வந்து வாரணம் ஆயிரமா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இன்றைக்கி நம்ம பார்ப்போமா? ரொம்ப யோசிச்சோம். அப்புறம் ஜிவிஎம்ஏ நடிக்க வந்துட்டார் சார். ஆமாம், இல்லை அப்புறம் நடிக்க வந்தார், அது வேறு விஷயம். கூப்பிட்டாங்க, வந்துட்டார், எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த சிம்பு சாரும் த்ரிஷா மேமும் பண்ணியிருப்பாங்களே அந்த படம் வினை தாண்டி, அப்படி ஒரு லவ் ஸ்டோரி இப்போ நம்ம பார்க்குறோமா? இல்லையே, அப்படி ஒரு படங்களே வர்றது இல்லையே. ஸோ இப்போ வரதெல்லாம் ஆக்ஷன், இந்த மாதிரி க்ரைம் பேஸ்டு, த்ரில்லர் பேஸ்டு, இந்த மாதிரியான படங்கள் தானே வருது சார். வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கமல் சார் சொல்லுவார் இல்லையா, என்ன மசாலா வாசனை அடிக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர்லேயும் மசாலா கேட்குறாங்க, தியேட்டர்லேயும் மசாலா, அந்த மாதிரி ஆயிடுச்சுல. வைலன்ஸ் கேட்குறாங்க, ஆக்ஷன் கேட்குறாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சார், பார்க்குறாங்க. அது ஒரு சீசன் மாதிரி. இப்போ அடுத்தது இன்னொரு 2 வருஷம் கழிச்சு வேறு ஒரு ஜோனர் ஹிட் ஆச்சுன்னா அந்த பக்கம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாரும். நடுவில் பேய் படங்கள்லாம் வந்து அதை விட்டிங்களா? ஆமாம் சார், நடுவில் எக்கச்சக்க பேய் படங்கள், அப்புறம் பார்ட் 2 படங்கள். ஓகே ஓகே சார், சூப்பர் சார். சார் நீங்கள் கடைசியாக தியேட்டரில் உட்காந்து பார்த்து ஃபீல் பண்ணதோ இல்லை கண்ணீர் விட்ட படம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தியேட்டரில் உட்காந்து கண்ணீர் விட்ட படமா? கண்ணீர் விட்ட படம் வந்து ரீசெண்டாக கண்ணீர் விட்ட மாதிரி எதுவும் படம் பார்க்கல. நான் கண்ணீர் விட்ட படங்கள் நிறையா படங்கள் பார்த்துருக்கேன், அது நான் படிக்கிற காலத்தில் அப்படி தான். ரீசெண்டாக தியேட்டரில் பார்த்து ரசித்த படங்கள் நிறையா இருக்க தவிர கண்ணீர் விட்ட படங்கள் எதுவுமே இல்லை சார். ரீசெண்டாக தியேட்டரில் படம் பார்த்துட்டு இதில் கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சேன். இப்போது எல்லா படங்களையும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. எனக்கு மகாராஜாவோட ஒர்க் ரொம்ப பிடிச்சி சார், தினேஷ் அவங்க பண்ண சினிமோகிராஃபி. ஏன்னா அந்த கதையை வந்து சீம்லெஸ்ஸாக சொல்லணும். ஏன்னா பேக் அண்ட் ஃபோர்த்து நீங்கள் அந்த அந்த அதோட
எடிட் பேட்டர்னே அப்படி தான் இருந்தது, ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இடம் மாறினீங்கனாலும் அதே இடத்துக்கு வந்துடும். ஸோ அது வரக்கூடாது அப்படிங்கிறத முனைப்பெடுத்து அவர் பண்ணார். அதை நான் விட்னஸாக கண்ணால் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அவருடைய ஒர்க். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி பண்ணுறது. சார் அண்ட் பேசும்போதே வந்து சொன்னீங்க இப்போ பூமர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் சோஷியல் மீடியாவும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ சினிமா ஒரு படம் எடுக்கிறது எத்தனை பேரோட உழைப்பு, எத்தனை பேரோட தவம் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் ஓகே ஆகி ஹீரோக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஒரு படம் பண்ணுறதுக்கு. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஈஸியாக ஸ்பாயில் பண்ணிடுறாங்க இல்லையா? எதுனா குப்பை படம் படைப்பை தவிர படைப்பாலையும் வந்து திட்டுற மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்க்குறீங்களா? உங்களுக்கு என்ன தோணும்? பாடி ஷேமிங் யாரும் பண்ணக்கூடாது. விமர்சனம் வந்து உட்பட்டது தான் சார். இப்போது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு கண்டென்ட்டை கன்வே பண்ணுறதுக்காக ஒரு படம் எடுத்து பண்ணுறேன்னு வச்சுங்க, அது பெரும்பான்மையான ஆடியன்ஸுக்கு புரியலன்னா படம் நல்லா இல்லை சார்பாங்க. இந்த விமர்சனம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிட்டு தான் வேறு வழி இல்லை. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கல, பெரும்பான்மை மக்களுக்கு பிடிக்கல. சில பேர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி ஷேமிங் பண்ணுறவங்க வந்து அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களா திருந்தினா தான் உண்டு. நீங்கள் திருந்துங்க நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியாது அவங்ககிட்ட. ஓகே சார், சூப்பர். அண்ட் நட்டி நட்ராஜ் அவர்கள் அப்படின்னாலே இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக எல்லாமே இருக்காதுன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது மாதிரி உங்ககிட்ட இன்னைக்கு எத்தனை ரிப்பீட்டட் கொஷின் வந்து சார்? யார் எல்லாம் வெளில சார் ஒரு படத்தை பற்றி கேட்கும்போது, ஏன்னா அவங்க ஒரு லேமேனாக தான் வந்து என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஓகே, படம் பார்த்துட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தாங்கன்னா வேறு விஷயம். கரெக்ட். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் அதோட ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க. அந்த படம் இதில் ஏதோ ஒரு இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. அது நீங்கள் ப்ரமோஷன் வந்துட்டால் 10 பேராக இருந்தாலும் 100 பேராக இருந்தாலும் அவங்க கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொல்லி தானே சார் ஆகணும். அதான உண்மை, அதான ரியாலிட்டி. அவங்களுக்கு கன்வே ஆகலைன்னா அப்புறம் ஆடியன்ஸ்க்கு எப்படி கன்வே ஆகும்? ஓகே, கரெக்ட் சார். அந்த வகையில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் பற்றியும் சரி, அஸ்வினத் அவர்கள் பற்றியும் சரி, இந்த கேள்விகள் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கவே இருக்காதுன்னு தெரியும். பட் இவங்க 2 பேர் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இருக்கீங்களா? அதில் நான் இல்லை சார். இல்லை, நான் இல்லை. நான் இருந்திருந்தா வினோத் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஓகே சார். ஸோ வினோத் அவர்கள் ஃபஸ்ட்டு படமே உங்கள் கூட தான் பண்ணார். ஒரு எப்பேற்பட்ட மனிதர்னு தெரிஞ்சுக்கலாம்? தங்கமான மனிதர் சார், ஒரு அமைதியான மனிதர். அவருடைய ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபிக்டிஷியஸாக எழுதின ஸ்கிரிப்டாக இருக்காது. ஒரு இன்சிடெண்ட் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அதோட ரிசர்ச் அந்த கோருக்கு போயிடுவார் அவர். இப்போ திருவண்ணாமலையில் ஒரு கிராமத்தில் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாருன்னா அங்கே நேராக போயிடுவார் சார். அவர் அங்கேருந்து அந்த கிராமத்துக்கு நடந்து போவார் சார். அங்கே என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிருவார் சார். அதை வந்து ஒரு நார்மலாக ஒரு லேமேனாக அதை கிரகிச்சு அதை வந்து அப்புறமா ஸ்டேஜிங் பண்ணி அவர் எடுப்பார். அது நீங்கள் தீரனில் பார்த்துருப்பீங்க, சதுரங்க வேட்டையில் அவருடைய எல்லா படங்கள்லையும் அதை பார்த்துருப்பீங்க. அந்த துணிவில் கூட ஹீஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் சார். அண்ட் அவருடைய நாலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணால் எங்கே ஏற்றி சொல்லலாம், எங்கே இறக்கி சொல்லலாம், அது அவர் அந்த டயலாகை சொல்லுவார்ல, அப்போயே நமக்கு புரிஞ்சிடும் இது பஞ்சு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப கிரேட்டஸ்ட் டெக்னீஷியன் சார். முதல் படம் பண்ணி முடித்து முதல் இன்டர்வியூ கொடுக்கும்போதே சொன்னேன் நான், இன்னும் வினோதுங்கிற இந்த இயக்குனர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பேன் இண்டியா டைரக்டர்ஸ்குள்ளே வந்துடுவார், தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநர்கள் அவரும் ஒருத்தராக இருப்பாருன்னு நான் அப்போவே சொன்னேன். என்னால் அதை அசியூம் பண்ண முடிஞ்சுது. ஓகே சார். சார் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, சினிமாட்டோகிராஃபர், இப்போ ஆக்டர், அடுத்து என்ன சார்? தெரியல சார். நான் படம் ப்ரொடியூஸ் கூட பண்ணியிருக்கேன் சார். அதில் என்ன பண்ணேன், என் வாழ்க்கையில் 3 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் நாட் அது என்ன அந்த ஃப்ளோவில் என்ன வருதோ அதை பண்ண வேண்டியது தானே சார். டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? இது வரைக்கும் இல்லை சார். ஏதாவது டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி சினிமாட்டோகிராஃபர் நான் சர்வே பண்ண முடியும்? முடியாதுல்ல. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு டைரக்டர் ஜாப் தானே சினிமாட்டோகிராஃபர். பட் ஏதாவது ஒன்று படித்து ஏதாவது ஒன்று பார்த்தோ இல்லை இதை நம்ம பண்ணியே ஆகணும், அது நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னு என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி அந்த வேலையை இறங்க வேண்டியது தான். ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி தான் தேங்க்யூ. ஸோ எல்லா ப்ரொமோஷன்ஸ்லையும் கலந்துக்கிட்டு படத்துக்காக ப்ரொமோஷன் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக மிக்க நன்றி. அண்ட் நீங்கள் பண்ணுற எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு புது விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சீசாலையும் அது இருக்குன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய ப்ரோவோக் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.